அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கிராத் நஸ்வான் ஆரம்பிப்பார், தொடங்கி வைப்பார் இன்ஷா அல்லாஹ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தகீம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான தலைப்பு தொழுகையும் அதோட சிறப்பும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்க நோக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் படைத்ததுக்கு நோக்கம் என்னன்னா வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன். உங்களை நான் எதுக்கு மனிதர்களையும் ஜின்களையும் நான் எதற்கு படைச்சேன்னா என்னை வணங்குறதுக்காக தவிர. இல்லான்ற ஒரு வேர்டு அல்லாஹ் யூஸ் பண்ணியிருப்பான். இல்லான்னா தவிர, இல்லா இதை தவிர மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் வேற எதற்காகவும் நான் உங்களை படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வணங்கணும், அல்லாஹ்வை வணங்குறது தான் இந்த உலகத்தோட முதல் அடிப்படையான ஒரு விஷயம். இஸ்லாம்குள்ளே நம்ம வந்தோன்னு சொன்னால் இந்த அடிப்படையான ஒரு விஷயம், நம்ம ஒரு முஸ்லீமாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா தொழுகை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை குறித்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு இஸ்லாமியனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த ஒரு தொழுகை தான். அந்த தொழுகை இல்லாத காரணத்தினால அது என்ன ஆகுதுன்னா, உலமாக்கள் சொல்கிறாங்க என்னென்னா அவன் காஃபிர். அந்த என்னென்னா இஸ்லாமிற்கும் இஸ்லாமியர் அல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா தொழுகை தான். இந்த தொழுகை இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க, மார்க்கத்தை விட்டு வெளில போயிடுவான். மார்க்கத்தை விட்டு வெளில போனால் என்ன ஆயிரும், மார்க்கத்தை விட்டு வெளில போயிட்டான்னா அவன் முஸ்லீமாகவே வாழ முடியாது. அந்த அடிப்படை விஷயம் எப்படின்னா, ஒரு பில்டிங்க்கு தேவையான ஒரு விஷயம் என்னங்க, ஒரு பில்டிங்க்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பேஸ்மெண்ட்டு, அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் இல்லைன்னா என்ன ஆகும், பில்டிங்கு எவ்வளோதான் நம்ம மேலே 100 மாடி கட்டினாலும் இடிஞ்சு விழுந்துடும். அந்த அஸ்திவாரம் இல்லைன்னா அவ்வளோதான். அந்த பில்டிங் கட்டி கோடி கோடியாக கட்டி கொண்டாலும் ஒரு ஃபாய்தாவும் கிடையாது, ஒரு பிரோஜனமும் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம இஸ்லாம்குள்ளே நம்ம இருக்கணும்னா, ஒரு முஸ்லீமாக வாழணும்னா, முக்மீனாக வாழணும்னா தொழுகை ரொம்ப 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 அத்தியாவசியம். அந்த பில்டிங்க்கு எப்படி அந்த பேஸ்மெண்ட்டோ அதே மாதிரி இஸ்லாமியாக வாழணும்னா இந்த தொழுகை இந்த கட்டாய கடமையாக இருக்குது.
இந்த தொழுகைன்ற ஒரு விஷயம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. தொழுகையை குறித்து ரொம்ப எந்த விஷயத்துலேயும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரொம்ப கோவமாக பேசவே மாட்டாங்க. எப்படின்னா அமைதியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு விஷயத்த. ஆனால் அந்த தொழுகைன்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அவங்க வந்து கொஞ்சம் கோவமாயிடுவாங்க. அது எப்படின்னா, ஒரு ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபஜ்ரோடைய ஜமாத்து நடக்குது. ஃபஜ்ரோடைய ஜமாத்து நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா நிற்கிறாங்க. பின்னாடி பார்த்தா நிறையா சஹாபாக்களை காணோம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக நடந்துக்கிறாங்க. எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, ஒரு இமாம் அந்த இடத்துல போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. வீதியில் நின்று ஒரு விறகு கட்டையை நெருப்போடு எடுத்துக்கிட்டு யார் யாரெல்லாம் ஃபஜ்ரை வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுகலையோ, யார் ஃபஜ்ரெல்லாம் விடுறாங்களோ அவங்க வீடெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு தோணுது, எரிக்கணும்னு தோணுது. அவங்களோட வீடெல்லாம் எரிக்கணும்னு தோணுது. அதை பார்த்தா நம்மளோட வீடு, என் வீடு, இங்கே இருக்க எல்லாத்தோட வீடையும் அப்படி பார்த்தா எல்லா வீடையும் எரிஞ்சிடணும். அந்த மாதிரி தான் என்னோட நிலைமை இருக்குது. அதை மாற்றிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து இந்த தொழுகையை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக பேசுவாங்க. நிறைய இடத்துல வந்து வாக்கீமுஸ் சலா 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 சலான்னு அதிகமாக குர்ஆன் வசனங்களில் அந்த சலான்ற ஒரு வேர்டு யூஸ் ஆகும். அது எப்படின்னா, சூரத்துல் நிசாவில் அல்லாஹ் சொல்லுவான். அது என்னென்னா, ஒரு போர் நடந்துகிட்ருக்கும், யுத்தகலம், ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தகலம் நடந்துகிட்ருக்கும். எப்படி அந்த யுத்த காலத்தில் கூட அல்லாஹ் வந்து அந்த ஒரு ஆயத்தை சொல்லுவான். என்னென்னா, அந்த போரில் கூட வந்து என்னென்னா அங்கிட்டு சண்டை போடுவாங்க. அந்த போரில் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு கூட்டம் என்ன பண்ணணும், ஒரு கூட்டம் தொழுவாங்க. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, அந்த தொழுகிறவங்கள பாதுகாப்பாங்க. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போரில் சண்டை செய்வாங்க. இதை வச்சு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஒரு ஆள் வந்து வாளை ஏந்திக்கிட்டு தொழுவுங்க, வாளை கையில் வச்சுக்கிட்டு தொழுவுங்க, அந்த ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு தொழுவுங்க. இப்படி வந்து அல்லாஹ் வந்து தொழுகையை வந்து அந்த நேரத்துக்கு தொழுவுங்க. அந்த தொழுகை எப்படி சொல்லணும், அந்த நேரத்துக்கான தொழுகையாக தொழுகணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அப்படி தான் சொல்கிறான். அந்த போரில் கூட என்னென்னா தொழுகையை விடக்கூடாது. எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த போர் நேரத்தில் யார் நம்மளை கொல்லுவா, யார் பின்னாடி இருந்து கழுத்தை வெட்டுவா, அது எப்படியாப்பட்ட ஒரு நேரம். அந்த நேரத்தில் அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் கூட அல்லாஹ் வந்து அந்த தொழுகையை வந்து நம்மளுக்கு கட்டாயமாக்குறான். எப்படி அந்த நேரத்தில் கூட கட்டாயமாக்குறான். என்னென்னா, உலமாக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, உங்களால் தொழுக முடியலை, நின்றுக்கிட்டு தொழுக முடியலைன்னா உட்காந்துக்கிட்டு தொழுவுங்க. உட்காந்துக்கிட்டும் தொழுக முடியலையா, படுத்துக்கிட்டு தொழுவுங்க. உங்களால் படுத்து கையை அசைச்சு தொழுவ முடியலையா, கண்ணை அசைச்சு தொழுவுங்க. அல்லாஹ் வந்து இவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்கான். எப்படி இந்த தொழுகையை குறித்து இவ்வளோ சலுகைகள் இருக்குது. நம்மளால் முடியலன்னா இவ்வளோ சலுகைகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஒரு சஹாபி வராரு, கண் தெரியாத ஒரு சஹாபி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபிக்கு, அந்த சஹாபி என்னன்னா ஒரு வாட்டி வராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராரு. யா ரசூலல்லாஹ், எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு கண்ணு தெரியாது, அதனால எனக்கு வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி தாங்க. எப்படி எனக்கு வீட்டில் ஃபர்லான தொழுகையை 5 வேளை தொழுகையை எனக்கு வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கேட்குறாரு. அந்த சஹாபி கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் கழித்து அந்த சஹாபியை கூப்பிடுவாங்க, அவரை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்களேன். அந்த சஹாபியை, கண்ணு தெரியாத அந்த சஹாபியை கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னென்னா, உங்களுக்கு பாங்கு சத்தம் காதில் கேட்குதா, எப்படி பாங்கு சத்தம் காதில் கேட்குதான்னு கேட்குறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம் ரசூலா கேட்குது. அப்போ உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நீங்கள் என்ன பண்ணணும், பள்ளியில் வந்து தான் தொழுவணும். என்ன பண்ணணும், பள்ளியாசலில் வந்து தான் தொழுவணும். உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. யார் அவர், கண்ணு தெரியாதவருக்கு. அன்னையிலேருந்து அவர் எப்படி வருவார்னா, ஒரு கயிற்றை பிடிச்சிக்கிட்டே வருவார். அவர் நினச்சா வந்து வீட்டில் தொழுவலாம். ஆனால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த தொழுகையை கூட, இந்த கண்ணு தெரியாத அந்த சஹாபி கூட இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கயிறை பிடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கயிறு கட்டிக்கோங்க. வீட்டிலிருந்து பள்ளியாசல் வரைக்கும் ஒரு கயிறை கட்டிப்பார். கயிறை கட்டிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடந்து வருவார். இந்த மாதிரி தொழுகைக்கின்ற போது நிறைய சட்டங்கள் இருக்குது. நிறையா உலமாக்கள் சொல்லுவாங்க, என்னென்னா, தொழுகை இல்லைன்னா
இந்த மாதிரி கடுமையான விஷயங்கள்லாம் வந்து தொழுகையை மட்டும்தான் வச்சு பேசுவாங்க. மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து பேச மாட்டாங்க. ரொம்ப கடுமையாக பேசுவாங்க. என்னென்னா, தொழுகை இல்லாதவனை வந்து அவனை வந்து மார்க்கத்துலேயே அவனை வந்து முஸ்லீமாகவே கருதாதீங்க. நிறையா ஷேக் உத்தைமீன் ஷேக் நிறையா ஷேக் வந்து இப்னு பாஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஃபத்துவாலாம் எப்படி இருக்குன்னா, எப்படி அவனை வந்து இஸ்லாமிய அவனை வந்து ஒரு 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 இஸ்லாமியனாகவே அவனை சேர்க்காதீங்க. அவனுக்கு வந்து அவனோட ஜனாசாவை குளிப்பாட்டாதீங்க. அவனுக்கு கபஸ்தான் தராதீங்க. அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நிக்கா புக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவனை வந்து ஒரு குப்பை தொட்டியில் போய் தூக்கி போட்டிருங்க. அவன் மௌத்தை வந்து கபஸ்தானில் இஸ்லாமியர்களோடு அவன் அடக்கம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் வந்து உலமாக்கள் வந்து இந்த தொழுகையை மட்டும் வச்சு தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த இஸ்லாமியருக்கும் இஸ்லாம் அல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடே இந்த தொழுகை தான். நம்ம வந்து அந்த தொழுகையில் என்ன பண்ணுறோம், அல்லாவோட டைரக்ட் லிங்கில் இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஜிதாவில் தான் என்ன பண்ணுவோம், அல்லாஹ்க்கும் உனக்கும் எந்த ஒரு திரையும் கிடையாது, எந்த ஒரு ஹிஜாபும் கிடையாது. அந்த உங்களுக்கும் அல்லாவுக்கும் என்ன ஒரு டைரக்ட் லிங்க் இருக்கும். எந்த ஒரு ஒளிவு மறையுமே கிடையாது அந்த சஜிதாவில். ஆனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஜிதாவில் அதிகமாக துவா செய்யுங்க. தொழுகைக்கு பின்னால் துவா செய்வோம் மாஷா அல்லாஹ் செய்வோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துவா செஞ்ச இடம் எதுன்னா சுஜூதுலையும் அத்தையாத்துலையும். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம இந்த உலகத்தை நோக்கி ஓடினாலும், இந்த உலகத்தை நோக்கி ஓடினாலும் தொழுகை இல்லாமல் நம்ம வேலைக்கு போகிறதோ இல்லை வியாபாரம் செய்கிறதோ இல்லை படிக்கிறதோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிறதோ ஒரு ஃபாய்தாவும் ஒரு இதே கிடையாது. எப்படின்னா, அல்லாஹ் அந்த பள்ளியில் வந்து பாங் சொல்கிறாங்க. எப்படி பாங் சொல்கிறாங்க, ஐயா அலஸ்ஸல ஹையா அலஸ்ஸல, தொழுவைக்கு வாருங்கள். இமாம் பாங் சொல்லுவார், ஹையால் அல் ஃபலா, வெற்றியை நோக்கி வாருங்கள் சொல்லுவாங்க. அந்த ஹையால் அல் ஃபலாக்கு வெற்றியை நோக்கி வாருங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளே வெற்றியை வச்சுருக்கோம். தொழுவையில் அல்லாஹ் இதில் வெற்றி வச்சுருக்கான், தொழுவையில் தான் வெற்றியை வச்சுருக்கான். ஆனால் நம்ம எங்கே வெற்றியை தேடிட்டு இருக்கோம், உலகத்தில் தேடிட்டு இருக்கோம். எப்படி துன்யாவில் ஓடுறோம், வேலைக்கு போகிறோம், வியாபாரத்தில் போகிறோம், வியாபாரத்துக்காக தொழுகையை விட்றோம், ஜும்மா விட்றோம். இந்த மாதிரி நிறைய இந்த வேலை ஸ்கூல் காலேஜில் விட்றோம். கேட்டால் வேலை செய்கிற இடத்துல தொழுகை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் தொழுக விட மாட்டேங்கிறாங்க, கல்லூரியில் தொழுக விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இப்படியாப்பட்ட வேலையே தேவையே இல்லை. அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை உங்களால் அந்த இடத்துல பின்பற்ற முடியலை அப்படின்னா அப்படியாப்பட்ட வேலையே தேவையில்லை. அல்லாஹ்வை மறக்கடித்து ஒரு வேலையோ இல்லை படிக்கிறோமோ இருந்தால் அப்படியாப்பட்ட வேலையோ படிப்போ தேவையில்லை. அந்த தொழுகையை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லியிருக்காங்க, அல்லாவும் ரசூலும் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுருன், நினைவு கூறுங்க, நீங்கள் எங்கள் நினைவு கூறுங்க. குர்ஆனில் சொல்கிறா, பக்ராவில் வருது, சூரத்துல் பக்ராவில் வருது. அந்த பக்ரா எல்லாம் சொல்லுவான்னா, நீங்கள் என்னை நினைவு கூறுங்க. எப்படி, நீங்கள் என்னை நினைவு கூறுங்க, நான் உங்களை நினைவு கூறுறேன். ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுருன். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், யா ஐயு அல்லதீன ஆமனோ. அல்லாஹ் வந்து எல்லா குர்ஆன் ஆயத்துலேயும் சொல்லும் போது முஸ்லீம்களேன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் கூப்பிடவே மாட்டான். யா முஸ்லீம் அப்படின்னு சொல்ல மாட்டான். யா ஐயு அல்லதீன ஆமனோ, ஈமான் கொண்டவர்கள்லாம் யார், அல்லாஹ் வந்து முழுமையாக ஈமான் கொண்டு கட்டுப்பட்டுறாங்கல்ல, அவங்கள தான் அல்லாஹ் யா ஐயு அல்லதீன ஆமனு அப்படின்னு தான் சொல்லுவான். ஈமான் கொண்டவர்களை அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஸ்தஈனு பிஸ் சபுரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும். எப்படி, தொழுகையை வச்சும் பொறுமையை கொண்டும் நம்ம உதவி தேடணும். எப்படின்னா, அல்லாஹ்ட்ட எது வேணும்னாலும் தொழுகையை வச்சும் பொறுமையை வச்சும் தான் கேட்கணும். எப்படின்னா, சஹாபாக்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு செருப்பு வாறு அந்தா கூட 2 ரக்காய் தொழுது தான் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. எப்படி, ஒரு செருப்பு வாறு அந்தா கூட நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்ட்ட அந்த 2 ரக்காய் தொழுது அந்த செருப்பு வாறு வந்துருச்சு, எனக்கு வேறு செருப்பு வேணும் அப்படின்னு கேட்டு தான் வாங்குவாங்க. அதுதான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இருந்திருக்காங்க. இன்ன ஸலாத் அனில் ஃபக்ஷா அனில் முன்கர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான், தொழுகை என்ன பண்ணோம், தொழுகை வந்து நிச்சயமாக அல்லாஹ் வந்து இன்னன்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவான். இன்னன்னா நிச்சயமாக, இன்ன ஸலாத் அனில் ஃபக்ஷா அனில் முன்கர்,
என்னன்னா நிச்சயமாக இந்த தொழுகை உங்களை என்ன பண்ணும், மானக்கேடான விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 வேளை தொழுகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், 5 வேளை நம்ம அல்லாவுக்காக நம்ம ஒரு விஷயத்தை அந்த தொழுகையை மட்டும் தொழுதுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறோம், நவுந்து போயிடும். அல்லாஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளில எடுத்துருவான். உதாரணத்துக்கு இந்த பாடல், இசை, இப்போ சினிமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதுலேருந்து வெளில வந்துடுவோம். நம்ம கொஞ்சமாக நம்ம அந்த தொழுகையை எடுத்து நம்ம தொழணும். இல்லை அந்த தொழுகையை வச்சு தான் நம்ம எல்லாமே இந்த இஸ்லாமே. அதே மாதிரி இந்த மானக்கேடான விஷயங்கள் இந்த மாதிரி விடணும். இந்த நண்பர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அல்லஹில்லா யௌம இதிம் பஅதுஹும் லி பஅதின் அதுவும் இல்லல் முத்தகீன். அது என்னன்னா, ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சொர்க்கத்தில் ஒன்றா இருப்பாங்க. அவங்க யாருன்னா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் யாருங்க அந்த ஆயத்து, அல்லஹில்லா யௌம இதிம் பஅதுஹும், அந்த ஆயத்து மறந்துடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகத்தை தெரியாமல் பேசக்கூடாது. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னன்னா, அந்த இது நண்பர்களை வச்சு பேசுவான், அந்த ஆயத்தில். அதை மாதிரி நிறையா தொழுகை குறித்து சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபஜ்ரை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபஜ்ரையும் இஷாவையும் வச்சு என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் இந்த ஃபஜ்ரோடைய நன்மையும் இஷாவோடைய நன்மையும் ஃபஜ்ரோட ஜமாத்தோட தொழுகையோட நன்மையும் இஷாவோடைய ஜமாத்தோடைய நன்மையும் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், தவழ்ந்து வந்தாச்சும் ஜமாத் தொழுவாங்க. எல்லாம் நமக்கு ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஜமாத்தோட தொழுகை நன்மை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தவழ்ந்து அந்த முதல் சப்பில் நிற்பாங்க. ஏன்னா அந்த நன்மைக்கு கணக்கே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நன்மை அந்த ஃபஜ்ர்லையும் இஷாலையும் இருக்குது. எப்படின்னா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஜ்ரோடைய அந்த முன்சுன்னத்து 2 ரக்காயத்து இருக்குல்ல, ஃபஜ்ரோடைய அந்த முன்சுன்னத்து 2 ரக்காயத்தோட தொழுகையோட நன்மை என்னன்னா, இந்த முழு உலகத்தையே கொடுத்தாலும் ஈடாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபஜ்ரோட முன்சுன்னத்துக்கே இந்த 2 ரக்காயத்துக்கே இவ்வளோ நன்மைன்னா, அப்போ ஃபர்லான அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு எவ்வளோ நன்மை, கணக்கே கிடையாது. மீசான் திராஸில் அப்படியே அடிக்கும், அப்படியே ஃபுல்லாக வெயிட் இறங்கும். அந்த ஃபஜ்ரோடைய தொழுகையும் இஷாவோடைய தொழுகையும், அந்த 5 வேளையும் தொழுகையும் நம்ம பேணி தொழுவணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி காலகட்டத்தில் அந்த சக்கராத்தோட நிலையில் மௌத்து நெருங்கிருச்சு. அவங்க என்னென்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தோள்பட்டையில் சாஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க, கடைசி வார்த்தை அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கடைசி வார்த்தை, ஹய்யா அலஸ்ஸலா, ஹய்யா அலஸ்ஸலா, ஹய்யா அலஸ்ஸலா, மக்களே தொழுவைக்கு வாருங்கள், தொழுவுங்க, சலா சலா சலா. 3 வாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை வாட்டி? 3 வாட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த 3 தடவை சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களையும் 3 தடவை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தொழுகையை வச்சு தான் அதிகமாக 3 தடவை சொல்லியிருக்காங்க, சலா சலா சலா. இந்த கடைசி காலகட்டத்தில் கூட அந்த தொழுகையை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்தாங்க, நீங்கள் தொழுவுங்க, இந்த தொழுகையில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது, இந்த தொழுகையில் தான் வெற்றி இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, உமர் ரலியல்லாஹு எல்லாத்துக்கும் தெரியும்ல, உமர் அலி யார் உமர் அலி? அமீருல் முஃமினீன், ஒரு 2வது கலீஃபா. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கல்வியாற்றலை அதிகப்படுத்தி தரட்டும் வருஷத்துக்கு. இந்த அமீருல் முஃமினீன் 2வது கலீஃபா, அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஜ்ரோடைய தொழுகையை தொழுகிறாரு. ஒரு முனாஃபிக் என்ன பண்ணுறான், அந்த ஃபஜ்ரோடைய தொழுகையில் முதல் சஃப்பில் நின்றா ஒரு தொழுகை வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, கத்தி எடுத்து குத்திடுறான். அந்த தடவுன கத்தி எடுத்து குத்திடுறான். அந்த கத்தி எடுத்து குத்துனோடனே அவர் மயங்கிடுறாரு. மயங்கி காலையில் விடிஞ்சக்கப்புறம் எந்திரிச்சு கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, நம்ம எந்திரிச்சோன்னே என்ன கேட்போம், பொழைச்சிட்டோம், அல்லா மாஷா அல்லா, நம்ம பொழைச்சிட்டோம், நல்லா அல்லாஹ்வுக்கே எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களும் அதை சொல்லிவிட்டு, நான் ஃபஜ்ர் தொழுதுட்டேனா, எப்படி கேட்டாங்க, நான் ஃபஜ்ர் தொழுதுட்டேனா, எந்திரிச்சோடனே அவங்க கேட்ட முதல் வார்த்தை, நான் ஃபஜ்ர் தொழுதுட்டேனா. என்னை கத்தியால் குத்துனதுக்கப்புறம் நான் தொழுதுனா இல்லையா, எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் தொழுவில். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த படுத்த படுக்கையிலே டக்குன்னு செஞ்சுட்டு அந்த 2 ரக்காயத்தை பூர்த்தி செஞ்சாங்க.
இந்த தொழுகையை வச்சு எப்படியெல்லாம் பேணியிருக்காங்க. அந்த கடைசி காலகட்டத்தில் கூட அந்த தொழுகையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் வந்து பேணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்மளும் இந்த தொழுகையை வச்சு நம்ம பேணணும். இந்த தொழுகை எப்படியாப்பட்ட ஒரு கடமைன்னா, எப்படின்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது முஃமின்களுக்கு இந்த தொழுகை வந்து என்னன்னா நிச்சயமாக ஒரு கடமை, நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. நிச்சயமாக நல்லா இல்லை இன்னன்னு யூஸ் பண்ணுவான். நிச்சயமாக முஃமின்களுக்கு வந்து நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த தொழுகையை தொழணும். ஃபஜரோட தொழுகையா விடியறதுக்கு முன்னாடி தொழுகணும். லொஹரோட தொழுகையா அசருக்கு வரதுக்கு முன்னாடி தொழணும். அசரோட தொழுகையா மகரிபுக்கு முன்னாடி, இந்த நேரத்துக்குள்ள ஜமாத்தோடு தொழணும். குறிப்பிட்ட நேரத்தோடு தொழணும். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். இந்த தொழுகையை குறித்து ஏகப்பட்ட ஆயத்துகள், ஏகப்பட்ட ஹதீஸுகள் இருக்குது. அதை பற்றி பேசணுன்னா நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் வந்து அனைவருக்கும் ஜமாத்தோடு தொழுது அனைவரும் ஐவேளை தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் வந்து எப்படி நம்மளை இங்கே ஒன்றிணைத்தானோ அதே போல் மறுமையில் அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைப்பானா என்று பிரார்த்தித்தவனாக நம் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். கஃபரா வந்து இன்ஷா அல்லாஹ் தாஹா ஓதுவார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபுன் அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.